இறைவன் தன்னை வழிபட்டவருக்கு இன்பத்தையும் வழிபடாதவர்களுக்கு நன்மை செய்ய மாட்டான்னு சாத்திரம் சொல்லுது. இப்போ ஒரு இறைவனை வழிபட்டாக்க அவங்களுக்கு இன்பத்தையும், வழிபடாதவர்களுக்கு நல்ல செயல்கள் கிடைக்காதுன்னு சாத்திரம் சொல்லுது. ஒரு நல்ல குணமுடைய ஒருத்தன், நல்ல இரக்க குணமுடைய ஒருத்தன், ஈகை குணமுடைய ஒருத்தன், கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒருவனுக்கு இறையருள் இருக்குமா இருக்காதா? ஒவ்வொரு மனிதனுடைய உடலில் இறை உணர்வு இல்லாத அவன் உயிரோடு வாழும். ஒவ்வொரு மனிதனும், அவன் எந்த மதத்தை சார்ந்தவனாக இருக்கட்டும், எந்த இனத்தை சார்ந்தவனாக இருக்கட்டும், கடவுளுடைய நினைவில்லாத ஒரு உருவம் உலாவ முடியாது இந்த உலகத்தில். ஆனால் வெளி உலகத்துக்கு கடவுள் இல்லைன்னு மறுப்பான். ஏன்னா உலகத்தை ஏமாற்ற. கடவுள்ன்றது ஒன்று இல்லைன்னா அவனே இருக்க மாட்டான். அதை உணரணும் அவன், இல்லையா? ஆனால் இங்கே கடவுள் வழிபாட்டில் இருக்கிறவனுக்கு எல்லாத்தையும் கொடுப்பாரு, கடவுள் வழிபாட்டில் இல்லாதவருக்கு எதையும் கொடுக்க மாட்டாரு. அவர் என்ன ரிசர்வ் பேங்கை வச்சுக்கிறாரு? ஏன் சாமி? கடவுள் இல்லை அப்படின்னு மறுத்த பெரியார் 100 வருஷம் வந்தார், இல்லையா? கடவுள் இல்லைன்னு சொன்னார், அவரும் 100 வருஷம் தான். கடவுள் இருக்குது, கடவுள் இல்லைன்னா யாருமே இல்லைன்னு சொன்ன ராஜாஜி 100 வருஷம் வந்தார், இல்லையா? இப்போ இதில் கடவுள் யாருக்கு துரோகம் பண்ணிச்சு சொல்லு சாமி? யாருக்கும் பண்ணல. கடவுள் யாருக்குமே துரோகம் பண்றதே இல்லை. ஒரு தாய்க்கு 4 புள்ள இருக்குது. 4 புள்ளையில 2 புள்ள நல்ல புள்ள, தாய் பேச்சு தட்டாத பிள்ளைங்க. ஆனா 2 புள்ளைங்க தாய் பேச்சுனாலும் மதிக்காத பிள்ளைங்க. ஆனா இந்த மதிக்காத பிள்ளைங்க என் பிள்ளை இல்லைன்னு தாய் சொல்லுவாளா? சொல்ல முடியுமா? முடியாது. நல்ல புள்ளையா இருந்தாலும் கெட்ட புள்ளையா இருந்தாலும் தான் பெற்ற புள்ள தானே அப்படின்னு வருத்தப்படுவாளே தவிர அவளை ஒதுக்க மாட்டான். அப்படி ஒதுக்குனா அவன் தாயா இருக்க மாட்டான், இல்ல? அதே மாதிரி இறைவன் படைத்த இந்த உயிரினங்களை யாரையும் இறைவன் ஒதுக்குறதே கிடையாது. நன்மை செய்யறதும் தீமை செய்யறதும் இறைவனை அடையறதுக்கு வழி தேடுறதும் அது உன்னுடைய சாமர்த்தியமே தவிர இறைவனுக்கு இல்லை. இறைவன் யாரையுமே கூப்பிடுறதில்லை, என்னை தேடி வாடான்னு கூப்பிடுறதே கிடையாது. ஆனா உன்னுடைய பாவ பலன்கள், புண்ணியங்கள், இன்ப துன்பங்களுக்கு ஏற்ற மாதிரி நீ இறைவனை வழிபட்டு, அதுக்கு பயந்துதான் நீ வழிபடுறிய தவிர இறைவனை நீ பார்க்கணும்னு வழிபடு, இல்ல? அப்போ இறைவன் கிட்ட வேற்றுமையே கிடையாது. ஒருத்தனுக்கு கொடுக்கறதோ ஒருத்தங்கிட்ட எடுக்கிறதோ இறைவன் வேலையே கிடையாது. கொடுக்கறதா இருந்தாலும் எடுக்கிறதா இருந்தாலும் மனிதர்கள் வேலையை தவிர இறைவனுடைய வேலையே இல்லை. இறைவனுடைய வழிபாட்டில் போகும்போது நீ யாரையும் ஏமாற்ற மாட்டேன், இருக்கிறத அடுத்தவனு கொடுப்ப. அதனால உன்னை நல்லவன் வாழ்த்துவான், அதனால நீ நல்லா இருப்ப. யாருக்கும் கொடுக்காத எல்லாருக்கிட்டும் எடுத்தீங்கன்னா உன்னை உலகம் பழிக்கும். அந்த வார்த்தையினுடைய விளைவு பின்னாடி துன்பப்படுவீங்க, இல்லையா? அதனால நீ என்ன சொல்லுவ? எனக்கு இறைவன் கொடுத்தான், நான் இறைவனை வழிபடுறேன். அவன் இறைவனை வழிபடல, கொடுக்கல அப்படின்ற. இறைவன் கொடுக்கறது இல்லை, யாருக்கிட்ட இருந்து எடுக்கிறது இல்லை. இறைவனுக்கு அது வேலையும் இல்லை. ஆனால் நீ செய்த நன்மைக்காக இறைவன் காத்திருக்கிறான். உனக்கு எப்போ நன்மை செய்யணும், எந்த நேரத்தில் நன்மை செய்யணும், உன்னுடைய மனநிலை எந்த நேரத்திலையும் மாறாம இருக்குதா? இன்பம் வரும்போது சந்தோஷமாகிற, துன்பம் வரும்போது துக்கமா இருக்கிற, இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் என்ன நினைக்கிறியான்னா நினைக்கல. எந்த நிலையிலையும் என்ன நினைச்சுக்கினே இருந்தீங்கன்னா சமயம் பார்த்து உன்னுடைய உழைப்பை நான் தொடமாட்டேன், உனக்கே நான் அப்படின்னு இறைவன் கொடுக்குறோம். அப்படி கொடுக்கும்போது உன்னுடைய வாழ்க்கையில திடீர்னு ஒரு மகிழ்ச்சி, திடீர்னு ஒரு உயரம், திடீர்னு ஒரு பேரு, திடீர்னு ஒரு புகழ், இது கிடைக்கும். ஆனால் இது என்னால வந்தது அப்படின்னு சொன்னான்னா அவன் திருப்பி அழிவை நோக்கி போக போறான்னு அர்த்தம். இது இறைவன் தந்தது, இது என்னால இல்லைன்னும் போது அவனுடைய உயரத்திலிருந்து தாழவே மாட்டான். இதுதான் சாமி வாழ்க்கை. இந்த திடீர் புகழ், திடீர் துன்பம் இதெல்லாம் அவனுக்கு எதனால வரும் சார்? எதனால வந்ததா? நான் தான் அடையாளம். நானும் ஒருபடி சோறு கூட இல்லாத கஷ்டப்பட்டேன், படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் திடீர்னு நான் போனேன், எங்கள் அம்மா இட்டு போனாங்க, பெரியம்மா வளர்த்த அம்மா இட்டு போனாங்க, தைய வேலை கற்றுக் கொடுத்தாங்க. அப்புறம் ஐசிபி ரயில்வே வேலைக்கு போனேன். நான் ஒரு 65,000 ரூபாய் சம்பளம் வாங்கினேன். சரி, சம்பளம் வாங்கி ஏதோ 4 பேரை கொடுத்துன்னு உபதேசம் கொடுத்துருந்தேன். இதையும் பார்த்தான், ஆஹா இவன் உலகத்தை நினைக்கல, குடும்பத்தை நினைக்கல, நம்மளே நினைக்கிறான், இவனை உலகத்துக்கு காட்டணும் அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டான், ஒரு ஆசிரமம் கட்ட வச்சா இத்தனை லட்சம் பேர் வர்றான், இத்தனை கோடி பேர் கும்பிட்றான். இதான் திடீர்னு வந்தது.
அருவம், அருவுருவம், உருவம் என பல வடிவங்களில் இறைவன் இருக்கிறான் என்கிறார் திருநாவுக்கரசர். இதனோட தாற்பயம் என்ன சார்? இப்போ ஒரு கோவிலுக்கு போற, அங்க ஒரு கல் செல்லுது, அதை கல்லுன்னு நினைக்கிறியா கடவுளுன்னு நினைக்கிறியா? கோயிலுக்கு போனா அது நம்ம கடவுளாக தான் நினைச்சு வழிபடுறோம். கல்லுன்னு நினைச்சா நீ அங்க போக மாட்டேன். ஆமா. ஆனா அங்க இருக்கிறது என்ன உண்மை கல்லு தான். ஆனா நீ என்ன நினைச்ச, அந்த கல்ல கடவுளா நினைச்சிருக்க. அப்போ உன் மனத்துல கடவுளுடைய அருள். சரி, இது இல்ல கடவுள், மறைமுகமா ஒளியா இருக்குது, பேரொழியா இருக்குதுன்றாங்கல்ல, அதான் கடவுள். அது அருவத்துல இருக்கு. அருவத்துல பாக்குறாங்க. உருவம் அருவம் அப்படின்றது என்னன்னா, உருவத்திலையும் வழிபடுறான், அருவத்திலையும் வழிபடுறான். இல்லாத ஒண்ணு அவன் வழிபட்டுன்னுக்கிறான். அடையாள பொருளையும் வழிபடுறான். அருவம் உருவம். உருவமா வழிபடுறான், அது பக்தி. வெறும் அருவமா வழிபடுறான், ஞானம். நன்றி சாமி. ஒன்னு சொல்றேன், உருவம். மனிதனுடைய வாழ்க்கையே அருவமும் உருவமா தான் வழிபடுறோம். மனித ஒவ்வொருத்தரும் அருவமாவும் உருவமாக தான் இருக்கிறோம். ஒரு மனிதராக இல்லையா? உருவம் என்றது உடலினுடைய சாட்சி, அருவம் என்றது உயிரினுடைய நிலை. உயிர் இல்லைன்னா ஒரு மனுஷனும் உட்கார மாட்டான். ஆனா உயிர் அருவமாகவே இருக்குது, மறைமுகமாக தெரியல. இல்லைன்றதுனால அது இல்லைன்னு சொல்ல முடியாது. இல்லைன்னா இவன் இருக்க மாட்டான். அதனால உயிர் அருவமாகுது, உடல் உருவமாகுது. அருவம் உருவமாக வழிபட்டு. நன்றி சாமி. தெய்வ வடிவங்கள் இப்படித்தான் என்பதற்கு ஏதாவது காரணம் இருக்குதா சாமி? ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதை, பிள்ளையார் ஒரு மாதிரியும், முருகன் ஒரு மாதிரி, சரஸ்வதி இந்த மாதிரி உருவ அமைப்புகள் வித்தியாசப்படுது. இதுக்கு ஏதும் காரணம் இருக்கா சார்? மனுஷன் இங்கே இருக்கிறோம், இவ்வளோ 1000 பேர் இருக்கிறோம். மனுஷன் புலி பார்த்தீங்கன்னா 100 புலி இருந்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும் இல்லை? சிங்கம் பார்த்தீங்கன்னா 100 சிங்கம் இருந்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் மனுஷன் ஏன் இத்தனை விதமாக இருக்கிறான்? ஏன் சாமி? காரணம் என்ன சொல்லுங்க சாமி. அவரோட ஊழ்வினை பயனுக்கு ஏற்ற மாதிரி அவனுக்கு மற்றதுக்கெல்லாம் ஊழ்வினை பயன் இல்லை. அணில் பார்த்தீங்கன்னா 100 அணில் இருந்தால் கூட ஒரே மாதிரி தான் இருக்கும். இல்லை சாமி, ஒருத்தர் கை கால் இல்லாமல் பிறகுதான், ஒருத்தர் அசிங்கம் பாவம், அது இருக்கட்டும். உருவங்கள் எதுக்கு இத்தனின்னு சொன்னீங்களே, வழிபாடுகள். மனிதனுக்கு இத்தனை உருவங்கள் இருக்குது தெய்வ நிலையில. இப்போ உனக்கு என்ன இருக்குது, மொத்தமா ஒரு உருவம் மாதிரி செய்து வச்சா நீ எதுக்கு யூஸ் ஆக? எதுக்காவது யூஸ் ஆகுவேன்? 2 கால் வேணும், 2 கை வேணும், இல்லை 2 கண்ணு வேணும், 2 காது வேணும். இது எல்லாம் இருந்தால் தோற்றத்து மனுஷன். உள்ளுக்குள்ள தச வாயுக்கள் இருக்குது, அது அடையாளம் கிடையாது. அது ஏங்கலைன்னா நீ இரும்ப முடியாது, அது ஏங்கலைன்னா நீ சாப்பிட முடியாது, அது ஏங்கல்னா மலம் போகாது, அது ஏங்கல்னா யூரின் போகாது. அப்போ இத்தனை செயலுக்கும் இத்தனை இதுக்கும் இந்த இது கடவுள்னு வகுத்து வச்சு இல்லையா? டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி இது மின்சாரம் தயாராகிற இடம் மாதிரி தலை. மின்சாரம் தயார் பண்ணி ஊரெல்லாம் போற மாதிரி உடல் இல்லையா? அதனால சொன்னா எஞ்சான் உடம்புக்கு தலை சிரசே படுதானம். அங்கிருந்து தான் எல்லாத்துக்கும் சப்ளை ஆகுது இல்லையா? அதனால அந்த எல்லாம் இயங்கணும்னா அவசியம் தெய்வங்கள் தேவை. அதனால இத்தனை தெய்வத்தை பிரித்து வச்சுக்கிறோம். ஒன்று முட்டாள்தனமாக இல்லை, அறிவுபூர்வமாக வச்சுக்கிறோம். நமக்கு தெரியாதால அதெல்லாம் முட்டாள்தனம்னு சொல்லிக்கிறோம். ஆதியில் இருந்த மகான்கள் தான் பிழப்புக்காக இந்த உலகத்துக்கு வரல, இந்த உலக மக்கள் நலனுக்காக அவங்க வந்தாங்க. அதனால அவங்க எல்லா விஷயத்தையும் இந்த உலகத்துக்கு கொடுத்துருக்குறாங்க. ஆனா இந்த மனுஷன் பகட்டு வாழ்க்கையில வாழறதால உண்மை புரிய மாட்டேங்குது, தீமையை ஈஸியாக எடுத்துக்கிறான். அதனால இவனுக்கு உண்மை புரியல. தெய்வ இயக்கம் வயிறுன்னு ஒன்று இருக்குது. இது எதுக்கு நகா ஒரு பை மாதிரி வச்சுட்டா என்ன? ஏதாவது சாப்பிட்ட பையில போய் நின்றுக்குமே, ஜீரணமாகுமா? அப்போ இதை அரைச்சு இதுலேருந்து காற்றை உருவாக்குறதுக்கு பேரு மகாவிஷ்ணுன்னு வச்சு. இந்த உடலுக்கு எவ்வளவு உஷ்ணம் தேவை, அந்த உஷ்ணத்தை கொடுக்கறதுக்கு குண்டலி சக்தி அம்பாளுன்னு பேரு. இந்த உடல் மொத்த தசநாடிகளும் இயங்கிறதுக்கு ஓசையும் வர்றதுக்கு சிவம் நாதன் பேரு. அப்போ இத்தனை பொருள் இருந்தால் தானே இயங்கும். அதே மாதிரி இத்தனை தெய்வம் இருந்தால் தானே இயக்கம். மூடத்தனமா எதுவுமே இல்லாத ஒன்றுமே இல்லாத போய் கும்பிட்டு எத்த கும்பிட்டு மனமே குரு அப்படின்னு சொல்றோம். சரி,
அப்ப மனம் போன போக்குல வாழ வேண்டியதானே, எதுக்கு கட்டுப்பாடு? பின்ன எப்படி வாழ்ந்துன்னுக்குறோம்? எப்படி வாழ்ந்துன்னுக்குறோன்றீங்க? மனம் பிடிச்சது பேசிக்கிறேன், மனம் பிடிச்சது கேள்வி கேட்டுங்கிறேன், மனம் பிடிச்சது உன் மனைவியை கட்டிக்கினேன், மனம் பிடிச்சது 4 குழந்தைய பெற்றுக்கினேன், மனம் பிடிச்சது அந்த மாப்பிள்ளைக்கு பொண்ணை கொடுத்தேன். எல்லா மனத்தினுடைய செயல்பாடு தான் வாழ்ந்துக்கணும் மனிதனுடைய வாழ்வு. அதை மீறி எதுவும் கிடையாது. அப்ப நான் குரு பேச்சை தான் கேட்கிறேன்னா? குரு பேச்சை யாருமே கேட்க முடியாது. இப்ப மனமே குரு கேட்கிறேன். குருன்னா உனக்கு குரு உன் மனம். உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதனும் அதுவும் பேச்சை தான் கேட்பான், வெளியிருக்கிற குரு பேச்சு கேட்க மாட்டான். அப்போ மனம்தான் பிறந்ததுல இருந்து இறக்க போற வரைக்கும் அவனை வழி நடத்துது. ஒருத்தனை பார்க்குது, ஐயோ பாவமாகுது, ஒரு 100 ரூபாய் கொடுக்கலாம் அப்படின்னு மனம் சொன்னா கொடுக்குறான். அதே மனம் சொல்லுது, அவனுக்கு ஏன் நம்ம கொடுக்கணும்னு சொல்லுது. உடனே பாக்கெட்டில் எட்ட பணத்தை கூட பாக்கெட்டு உள்ளே போட்டப்பான். மனிதனுடைய வாழ்வே மனனுடைய ஆதிக்கத்தில் தான் நடக்குது. அதனால்தான் மனுஷன் துன்பப்படுறான். ஆன்மாவனுடைய ஆதிக்கத்தில் மனிதனுடைய வாழ்வு நடக்காது. ஆனா மகான்களுடைய வாழ்வு மனத்தினுடைய அடிப்படையில் வாழறது கிடையாது, ஆன்மாவனுடைய அடிப்படையில் வாழறான். அதனால அவனுக்கு இன்பமும் இல்லை துன்பமும் இல்லை. நன்றி சாமி. கொடிய நோய்களுக்கு தீர்வு காணுகின்ற ஒரு விஞ்ஞானி, அதே போல அடுத்த மனிதர்களுக்கு உணவு, உடை, இருக்க இடம் அப்படின்னு உதவி செய்கிற ஒருத்தர் ஒரு பக்கம். இதுக்கு இடையில ஞானிகள், சித்தர்கள் இவர்கள்லாம் இவர்களை விட உயர்ந்தவர்களா? மனிதனோட சேர்ந்து வாழறவன் வேற, மனிதனை விட்டு விலகி வாழறவன் வேற. மனித இனத்தை விட்டு விலகி வாழறவன் ஞானிகள், சித்தர்கள். மனிதனுக்குள்ளே பணக்காரனாகவும் ஏழையாகவும், ஒருத்தன் கரும்பியாகவும் ஒருத்தன் தர்மசாலியாகவும் வாழறது மனிதனுக்குள்ளே வாழறது. நான் கொடுத்தா இன்னும் 10 பேர் என்னை நல்லவன் என்ன போகிறான், 10 பேர் கொடுக்கலன்னு சொன்னால் என்னை கெட்டவன் சொல்ல போகிறான். அதனால் மனிதனுக்கு ஏற்ற மாதிரி, அவன் மனத்துக்கு ஏற்ற மாதிரி அவன் வாழறான், அவன் மனம் சொல்கிறது மாதிரி நடக்கிறான் வாழ்க்கை. அது மனிதர்களோடு சேர்ந்த வாழ்வு. ஆனால் மகான்களுடைய வாழ்வு மனிதன்லேருந்து வேறுபட்ட வாழ்வு. இவன் மனிதனுடைய வாழ்வு மனம் சொல்கிறத கேட்டுன்னு வாழறான், மகான்களுடைய வாழ்வு ஆன்மா சொல்கிறத கேட்டுன்னு வாழறான். மகான்கள் வேற, மனிதர்கள் வேற. சொல்லுங்க. நன்றி சாமி. இந்த பெண்கள் உபதேசம் நிறைய பேர் இங்கே வாங்கிருக்காங்க. சரி. அவங்கள சில பேருக்கு நிறைய உடல் உபாதைகள் இருக்கு. சரி. அவங்க எல்லா நிலையும் நான் எப்படி பண்ண முடியும், எல்லா நிலையும் நான் பண்ணி தான் ஆகணுமா, என் உடல்நிலை அதுக்கு ஒத்துழைக்காவிட்டால் நான் என்ன செய்வது அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்குறாங்க. மனிதனுடைய உடல்நிலை ஒத்து வராது, இந்த பாடம் பண்ண முடியாது. அப்படி பண்ண முடியலன்னா விட்டுறது மேலு. அதை வழிகட்டாயமாக பண்ணி உடல் உபாதியை அதிகப்படுத்திக்காதீங்க. நான் பல பேருக்கு சொல்கிறேன், இந்த பாடம் மற்ற பாடம் மாதிரி கிடையாது, கடினம் இது. அந்த கடினமானது பண்ணால் மன உறுதி வேணும், உடல் உபாதை இருக்கக்கூடாது, குடும்பம் ஒத்துழைக்கணும் அப்படின்னு பல விஷயங்கள் சொல்லியிருக்கிறேன். அதனால் உடல் உபாதை இருந்தால் தயவு செய்து விட்டுடுங்க. யாரும் அதுக்கிட்ட வழிகட்டாயம் பண்ணி மேலும் மேலும் உங்களுக்கு மனசில் உபாதை இருக்குது நமக்கு உடம்புல, இதை பண்ணால் ஜாஸ்தி ஆகிடுமான்ற எண்ணம் வந்தாவே ஜாஸ்தி ஆகிடும் இல்லையா? இந்த காலில் முள் கொத்திக்கிச்சுன்னா முள் எடுப்பாங்க, அது அவங்களே எடுத்துக்க முடியாது. அதனால் அடுத்தவங்க கிட்ட கொடுத்துருவாங்க காலை. பின்ன எடுத்துக்கணும், முள் எடுக்கும்போது அவன் பார்த்துக்கினே இருந்தான்னா நீ பின்ன கிட்ட எடுத்து போகும்போது காலை வலிச்சிப்பான் இல்லையா? அதனால் அவங்க சொல்லுவாங்க பச்சை மரத்தை பாருன்னுவாங்க. பச்சை மரத்தை பார்த்துனா இவங்க முள் எடுத்துருவாங்க. அப்போ என்ன காரணம்? இது எண்ணங்கள் மாறும்போது இங்கே வலி இல்லை, எண்ணங்கள் அது மேலே வரும்போது வலிக்குது இல்லையா? அப்போது இந்த மனம் எண்ணம் நமக்கு உபாதை ஆகிக்குது, நம்ம இதை பண்ணுவோமா பண்ண மாட்டோமான்ற எண்ணம் வந்துச்சுனாவே உன்னால் பண்ண முடியாது. அந்த மாதிரி அரையும் குறையுமா பண்ணி அதுக்கிட்ட மல்லு கட்டாதீங்க. என்னால் பண்ண முடியும் அப்படின்னு தைரியம் இருந்தால் பண்ணுங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. சாமி, மந்திரங்கள் மூலமாக கடவுளை நாம் வசியம் செய்ய முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. அல்லது கட்டுப்படுத்த முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாது. நீ போடுவ துபாய்க்கு மனுஷனை வசியம் பண்ணலாம், மனுஷனை கட்டுப்படுத்தலாம், கடவுளை கட்டுப்படுத்த முடியாது. மந்திரம் பண்ணுறவனுக்கு முதல்ல கடவுள் எதுன்னு தெரியாது, தெரியாதும் போய் கடவுளை எப்படி கட்டுப்படுத்த முடியும்? மனுஷனை ஒன்றா கட்டுப்படுத்துவான் மந்திரத்தால், ஏன்னா அதுக்கு சக்தி உண்டு இந்த வார்த்தைக்கு.
மனுஷனை ஒன்றா வசைப்படுத்தலாம், அதுக்கு சில மைகள் உண்டு. ஆனால் கடவுளை எந்த சக்தியாலையும் கட்டுப்படுத்த முடியாது இல்லையா? ஒரு மனிதன் சாக போகிறான், அவனுக்கு ஏராளமான சொத்து சுகங்கள் இருக்குது, எல்லா வசதிகள் இருக்குது. அவன் மந்திரக்காரனை கூப்பிட்டு என் உயிர் போகாமல் வசைப்படுத்திடு அப்படின்னா படுத்திடலாமே, ஏன் பண்ண முடியல? அந்த மந்திரம் பண்ணவனே அவனை காப்பாற்ற முடியல, அவனே போய் சேர்ந்துடுறான். அப்புறம் கடவுளை எங்கேருந்து வசையப்பட்டது? இதெல்லாம் ஒரு வாய் ஜாலாக்கு விஷயம், நிஜம் கிடையாது. கடவுள்கிட்ட எந்த பொருளும் நெருங்க முடியாது. நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், வானத்திலிருந்து ஒரு மின்னல் வந்ததுன்னா இந்த கண்ணு நேரடியாக பார்க்க முடியல, பார்த்தா கண்ணு போயிடுது. ஆனால் அந்த மின்னல் மாதிரி அது எத்தனையோ வாட்ஸாம் அந்த மின்னலினுடைய வேகம். ஆனால் கடவுள் அந்த மாதிரி 1000 மின்னலுக்கு சமமானவன் கடவுளினுடைய ஒளி. அதை போய் இந்த கண்ணு பார்க்குமா? இந்த கண்ணே பார்க்க முடியாது, அதை கட்டுப்படுத்த முடியுமா? இதெல்லாம் இங்கே ஊருக்குள்ள ஜனங்களை அப்பாவிங்களை ஏமாத்துற விஷயம். இங்கே ஒருத்தர் வந்தார் கோயம்புத்தூர்லேருந்து, அன்றைக்கி தான் வந்தார் அவர். இங்கே அம்புஜம்மன்னு ஒரு சீடர் கோயம்புத்தூரில் இருந்தார், அவர் கூட இவர் இட்டுன்னு வந்தார். அவர் வந்தோடனே அப்படி இப்படி சுற்றினார். சுற்றிட்டு, ஏங்க உங்களுக்கு கிறிஸ்டினுங்க எதிர்ப்பு நிறைய இருக்குதுங்க, நீங்கள் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணுங்கண்ணா. இவ போயான்னு, எனக்கு ஜாதியும் கிடையாது மதமும் கிடையாது. இல்லைங்க ஆசிரமம் வளராதுங்கண்ணா. அவர் சொன்ன பிறகு பெருசாகி போச்சுப்போம். அதனால இந்த மாதிரி அப்பாவிங்களை ஏமாத்துற வார்த்தைகள் அது நிஜம் கிடையாது. அதனால அதெல்லாம் நம்ப வேண்டிய அவசியமே கிடையாது. கடவுளை எந்த கொம்பனாலையும் வசைப்படுத்த முடியாது. வசைப்படுத்திட்டேன்னா கடவுளே போகாத. அதனால அதெல்லாம் நடக்கிற காரியம் கிடையாது. சம்பந்தாண்டான் திருவண்ணாமலையில் அருணகிரிக்கும் அவருக்கும் பேட்டி. நீ பெரிய முருக பக்தன்றிய, முருகனை காட்ட முடியுமா, இல்லை முருகனுடைய வாகனத்தை காட்ட முடியுமா அப்படின்னு. ஆனால் அவன் காளி உபாசகன், இவர் முருக பக்தர். இவர் முருகன் மேலே பாடுறாரு, ஆனால் முருகன் வரமாட்டேன்றார். என்ன காரணம் அப்படின்னா, அந்த காளி பக்தன் காளியை விட்டு முருகனை பிடிச்சிக்க வச்சுக்கிறான். அப்போ உடனே இவர் என்ன பண்ணுறாரு, காளி மேலே பாட்டு பாடுறாரு. காளி மெய்மறந்து நின்று முருகன் வந்துடுறாரு. அது மாதிரி கடவுளை எந்த கும்பனாலையும் வசியப்படுத்த முடியாது சாமி. இதெல்லாம் ஏமாத்தின்னுங்கிற வேலை, அதெல்லாம் நம்பாதீங்க வாழ்க்கையில். நன்றி சாமி. ஒரு பொதுவான கேள்வி சாமி, இன்றைக்கு பொய்யான உறவு முறைகளின் இன்றைய நிலையில் கூட்டு குடும்ப வாழ்க்கை ஏற்றத்தக்கது தானா? முடியாது சாமி, கூட்டு குடும்ப வாழ்க்கை முடியாது. இப்போ நேற்று சாய் தர்மாலாம் தான் நேற்று போனோமில்ல, அந்த வீட்டில் 30 பேர் கூட்டு குடும்பம். அதில் 5-6 பேர் ரயில்வேயில் வேலை செய்தவங்க, 30 பேர் சாப்பிட்ற வீடு அது. ஆனால் கூட்டு குடும்பம். ஒரு அம்மா கையில் தான் அந்த குடும்பத்தினுடைய ஆதிக்கமே இருந்தது. காரணம் என்ன? எப்படி அந்த அம்மா கையில் மட்டும் ஆதிக்கம் இருந்தது, இப்போ ஏன் அது சாத்தியப்படலை அப்படின்னா, அந்த அம்மாவுக்கு 20 ஏக்கர் நிலம் இருந்தது. அதில் விவசாய பொருளுங்க வந்துக்கின்னு இருந்தது. ரயில்வேலேருந்து வேலை செய்கிறவங்க சம்பளங்க வந்துன்னு இருந்தது. எல்லாரையும் வச்சு அந்த தாயை அனுசரித்து போயின்னு இருந்தா அப்போ கூட்டு குடும்பமாக இருந்தது. இப்போ ஒரு ஆள் வேலை செய்கிறான், 2 பேருக்கு வேலை இல்லாத வீட்டில் உட்காந்துங்கிறான். கூட்டு குடும்பமாக இருக்க முடியுமா? சம்பாதிக்கிறவன் போடுவானா? ஒரு நாள் 2 நாள் விருந்தாளி மாதிரி போடுவான், 3ஆவது நாள் கட்டை எடுத்துப்பான், காலி பண்ணி வேறு வீடு எடுத்துக்கொண்டுவான். வணக்கம் சார். ஆத்மா வணக்கம். இதெல்லாம் மனம் போல் வாழ்க்கைன்றாங்க. அப்போது மனம் போல் வாழ்க்கைன்னா கெட்டது நினைக்கிறவன் கெடுக்கணும், கெட்டு போகணும், நல்லது நினைக்கிறவன் நல்லா இருக்கணும். ஆனால் இந்த உலக வாழ்க்கையில் அப்படியே ஆப்போசிட்டாக நடக்குது. அது காரணம் அவனுடைய மனம் போல வாழணும்னு நினைக்கிறான். ஆனால் அவனுடைய விதி அவன் நினைக்கிறபடி வாழ விடலை. ஏன்னா இவனுக்கு ஆசை எல்லாத்து மேலேயும் எப்படி எல்லாரை விட நல்லா இருக்கணுன்ற இவனுக்கு ஆசை. அதனால மனம் போல வாழணும்னு இவன் நினைக்கிறான், மனசு நினைக்கிற மாதிரி. ஆன்மா ஒரு முடிவு வந்து, அதுதான் விதி, அதனுடைய படி தான் நீ வாழ முடியும். அதனால இந்த உலகத்துக்கு ஆப்போசிட்டாக தெரியுது உனக்கு. அதனால அதனுடைய விதிப்படி தான் வாழ்க்கை மனுஷனுக்கு. இல்லைன்னா ஏழை பணக்காரன்றதே ஒருத்தர் இருக்க மாட்டான், முட்டாள் அறிவாளின்றதே ஒருத்தர் இருக்க மாட்டான்.
அதனால் விதி முடிவு பண்ணுறது தான் மனிதனுடைய வாழ்வை தவிர இவன் முடிவு பண்ணுறதில்ல. ஆனால் இவனுக்கு மதின்னு ஒன்று இருக்குது, அதை வச்சு முன்னேற முயற்சிகள் பண்ணணும். ஆனால் முடிவு விதி முடிவு பண்ணணும். சொல்லு. இப்போ இன்னொரு கேள்வி என்னென்னா, திருமூலர் சொல்கிறாரு 2 பானை இருக்குதுப்பா. ஒரு பானை வந்து சுட்ட பானை, ஒரு பானை சுடாத பானை இருக்கு. சரி. இந்த சுடாத பானைன்றது தண்ணி திரும்ப பட்டதுன்னா திரும்ப அது மண்ணாக போயிடும். சரி. இந்த சுட்ட பானைன்றது எவ்வளோ தண்ணி பட்டாலும் அது வந்து திரும்ப மண்ணாக ஆகாது. அப்போ இந்த சுட்ட பானைன்றது அவர் எதை சொல்ல வர்றாரு? சுடாத பானைன்றது அஞ்ஞானி, சுட்ட பானைன்றது ஞானி. ஏன்னா சுட்ட பானை இன்னொரு வாட்டி குழவங்கிட்ட போகாது, சுட்ட பானை இன்னொரு வாட்டி இந்த பூமியில் பிறக்காது. சுடாத பானை இந்த பூமியிலே தான் இருக்கும், திருப்பி திருப்பி குழவங்கிட்ட போவோம். அதனால் எல்லாரும் சுட்ட பானியாக செய்துங்கன்னு தான் எல்லாருக்கும் சொல்லின்னுக்கிறேன். ஆனால் யாரும் சுடுறதா இல்லை. ஐயோ சுட்டுட்டா நம்மளுக்கு வேஸ்ட்டாக போயிட்டான், மண்ணாக இருந்தால் தானே இங்கேயே உருவாகும்னு இருக்கிறாங்க. அதனால் சுட்ட பானைன்றது ஞானம், சுடாத பானைன்றது அஞ்ஞானம். கடவுள் வந்து ஒருத்தர் தான்றாங்க, எல்லா ஞானிகளும் அதான் சொல்லிட்டு வர்றாங்க. சரி. என்னென்ன இப்போ அருணகிரிநாதர் வாழ்க்கையிலே சம்பந்தருக்கும் இவருக்கும் போட்டி வரும்போது முருகரை காட்சிப்படுத்தாமல் இருக்கிறதுக்காக பார்வதியவே அவர் பாடல் பாடி மறைக்கிற மாதிரி ஆகிருக்கு. ஆமாம். அப்போ பார்வதி தெய்வம் ஒருத்தர் இருக்காங்க, முருகர் ஒருத்தர் இருக்காங்கன்னு போது அப்போ பல தெய்வம் இருக்காங்களா இல்லை ஒரு தெய்வம் தானா? அவர் வந்து காளி உபாசகர், சம்பந்தாண்டா மந்திரவாதி. அவர் காளி உபாசனைப்படுத்துறதால இவருடைய வார்த்தையினுடைய சக்தி அந்த முருகனை தடுக்குது. ஆனால் இது என்ன பண்ணிட்டோம், காளி உபாசகராகிறதால காளி வந்து அந்த குழந்தைய விடலை, முருகன்ற குழந்தைய விடலை, மறைச்சிச்சு. அப்படின்னும் போது இவர் அதையும் மீறி இவர் காளி மேலேயே பாட்டு பாடுறாரு. அருணகிரி காளி மேலேயே பாட்டு பாடும்போது அந்த வார்த்தை சம்பந்தாண்டவனுடைய வார்த்தை அடிபட்டு போச்சு. அடிபட்டு போனதால முருகப்பெருமான் வந்து அந்த மயில் காட்சி கொடுக்குது. காட்சி கொடுத்ததால இவர் ஜெயிச்சதாயி அவர் தோத்ததாயி எல்லாரும் அசிங்கப்பட்டு போயிட்டார் அவர். அதனால் மனசு, அதனால தான் நான் சொல்கிறது, உன் மனசு காளி அப்படின்னு நினச்சதுன்னா கடவுள் காளியாக காட்சி கொடுக்கும். உன் மனசு முருகன் அப்படின்னு நினச்சதுன்னா முருகனா காட்சி கொடுக்கும். உன் மனம் எதுவாக நினைக்குதோ அது அதுவாக கடவுள் காட்சி தரும். இதனால தான் ரொம்ப அழகாக பாம்பன் சாமி சொன்னார், கடவுள்ன்றது ஒன்று தான்பா, ஆனால் அவங்கவுங்க வச்சுக்கின பேர் அவங்கவுங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கினாங்க. அப்படின்றதுக்கு தான் அண்டமாய் அவினியாகி அரியன பொருளுமாகி தொண்டர்கள் குருவுமாகி துகிலாறு தெய்வமாகி என் திசை போற்றின்ற என்னருள் ஈசனான திருந்திரல் சரவணத்தான் தினமும் என் சிரசை காக்கினார். எல்லா கடவுளும் விஷ்ணுன்னா ஒன்று தான், சக்தின்னா ஒன்று தான், சிவம்னா ஒன்று தான், ஆனால் நான் வந்து முருகன்னு வச்சுன்னுக்கிறேன் அப்படின்ட்டார். அதனால் கடவுள்ன்றது ஒரு பொருள், மனம்ன்றது வேறுபட்டது. மனம் எவனுடைய மனம் எதை எதை விரும்புதோ கடவுள் அதுக்கேற்ற மாதிரி காட்சியை கொடுக்குது. சொல்லு. எல்லாருமே வந்து நாம் சாப்பிட்ற ஒரு பருக்கையிலையும் என்னோட பேர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு வரக்கூடிய எல்லா நன்மை துன்பம் எல்லாத்துலேயும் வந்து நம்ம பேர் எழுதியிருக்கோம் இல்லையா? ஆனால் இது நம்ம புரியாமலே கஷ்டப்படுறது சரியா? மனிதனுடைய வாழ்க்கையில் உண்மையை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இவன் பொய்யான வாழ்க்கையை நம்பியே வாழறவன். இப்போ கடவுள் அடையாளம் கிடையாது, அதனால் அவன் கடவுள் மேலே பற்று இல்லை. தான் உயிருக்கு அடையாளம் கிடையாது, அதனால் அந்த உயிர் மேலேயும் பற்றும் இல்லை. ஆனால் ஒரு பெண்ணுடைய உருவம் அடையாளம் உள்ளது, தன்னுடைய உருவம் அடையாளம் உள்ளது. அப்போது இந்த அடையாளம் உள்ள பொருள்கள் மேலேயே மனம் தாவுதை தவிர அடையாளமற்ற உண்மை பொருள் மேலே அடையாளம் மனம் தாவ மாட்டேன். அப்போது அடையாளம் இல்லாத பொருள் அழியா பொருள், அடையாளம் இருக்கிற பொருள் அழியிற பொருள். ஆனால் இவனுக்கு அழியிற பொருள் மட்டும்தான் தெரியுது, அழியிற பொருள் மேலே தான் மனம் தாவுதை தவிர அழியா பொருள் மேலே மனம் தாவலை. அதனால் ஒவ்வொரு சாப்பாட்லேயும் பேர் எழுதிக்குதுன்னா இது வந்து ஒரு கற்பனை பேச்சு. அது எந்த சாப்பாட்லேயும் எவன் பேரும் எழுதலை, அவனுக்கு கிடைக்கிறது கிடைக்குமே தவிர எவன் பேரும் எழுதி வச்சு ஒரு பார்சல் அனுப்பலை. இப்போ ஒரு பிச்சைக்காரன் பத்துங்கிறான், அவனுக்கு சோறு கிடைக்கலன்னு சொன்னாக்கா அவன் பேர் எழுதலைன்னு அர்த்தமா? இதெல்லாம் வந்து மனுஷனை வந்து ஒரு கட்டுக்குள்ளே எடுத்துன்னு வரத்துக்கு வச்ச பேச்சுக்களை தவிர
எந்த சாப்பாட்லேயும் எவன் பேரும் யார் எழுதுறது? இப்போ ஒரு விவசாயம் நெல் வயல் பண்ணுறான், அவன் எண்ண முடியாத கோடி நெல் விளையுது. அந்த எண்ண முடியாத கோடியில் எவன் பேரை போய் யார் எழுதுறது? அதை இது அறியாமையில் சொல்கிற விஷயங்கள் இதெல்லாம். எவன் பேரையும் எதுலையும் எழுதலை. ஆனால் உன் விதிப்படி உனக்கு எது கிடைக்கணுமோ அது கிடைக்கும். இதை ரொம்ப அழகாக பட்டினத்தார் சொல்கிறாரு. அவர் பெரிய மன்னனை விட பணக்காரர். அவர் நினச்சா எதை ஒன்றாலும் செய்ய முடியும். ஆனால் ஞானம் பிறந்த உடனே எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு கோமணங்கட்டின்னு தெருவுக்கு வந்துட்டார். தெருவுக்கு வந்த உடனே சிதம்பரம் போய் சிதம்பர சாமி கிட்ட உபதேசம் வாங்குறாரு. அவங்க அம்மா சொல்லி அனுப்புகிறாங்க. உபதேசம் வாங்கின உடனே அங்கே என்ன பண்ணுறாங்க, ஒரு திருவோடு கொடுத்து அனுப்புகிறாங்க. இனிமேல் நீ பெரிய ராஜா, தங்கத்தட்டில் கூட சாப்பிட்டு இருப்ப. ஆனால் எப்போ உபதேசம் வாங்கினேன், இனிமேல் நீ திருவோட்டில் தான் சாப்பிட்ணும், வெறும் கோமணம் தான் கட்டின்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அதனால் அந்த முதல் பிச்சை அந்த சாப்பாடு அந்த திருவோட்டில் அம்மா கையில் வாங்கணும்னு வீட்டு வாசப்பில் அம்மா பிச்சைன்னு கேட்குறாரு. அப்போ அம்மா பிச்சை போட வரும்போது பார்க்குறாங்க, முன்ன கூட நீ ஞானி ஆகலையாடா, அவ்வளோ பெரிய மகான்கிட்ட போய் உபதேசம் வாங்கி கூட நீ ஞானி ஆகலையே அப்படின்றாங்க. அவ்வளோ பெரிய மகானே அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஆனால் இப்போ இருக்கிற அம்மாங்களாம் செய்யோ அந்த ஆள் சொல்லுவான் நீ வீட்டில் இரு அப்படின்றாங்க. அப்படிப்பட்ட மகான் என்ன பண்ணுறது, அந்த ஓடு வச்சு ஏமா மகான் ஆகலைன்னு சொல்கிறேன்றது. மகானுக்கு உனக்கு எதுக்குடா ஓடு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நான் போட்டுட்டம்மான்றாரு. அப்போ நான் சொன்னதால் தான் நீ போடுற, நீ ஏன் போடணுன்னு உனக்கு மனம் வரல, நான் சொன்னதால் போட்டேன்னா நான் போன பிறகு அதை தேடி எடுத்துப்பேன் அப்படின்ட்டு. அதனால் சொல்கிறாங்க, நீயா போடாத போனாலும் தேடாத அப்படின்றாங்க. அதனால் அந்த ஓடு தாரம் போச்சு இவர்கிட்டேருந்து. அதனால் அவர் அந்த ஓட்டையும் தேடலை. தேடாத என்ன பண்ணுறாருன்னா ஒவ்வொரு வீட்டாண்டியும் போய் கை தட்டுவார். கை தட்டினா இவர் தான் வந்துக்கிறாருன்னு சாப்பாடு போடுவாங்க. அதை கையில் வாங்கி சாப்பிட்டுன்னு போயிடுவார் அவர். ஒரு நாள் ஒரு வீட்டாண்ட போய் கை தட்டுறாரு. 2 பொம்பளை பசங்க அந்த வீட்டுல தண்ணி எடுத்துன்னு போதுங்க. எதிர் வீட்டில் இருக்கிற 2 வாலிபமான பசங்க என்ன பண்ணுறாரு, இவங்க ஒரு பொம்பளை பசங்களை பார்த்து தான் கை தட்டினாருன்னு இவர் 2 பேராக சேர்ந்து அடிச்சிடறானுங்க. அந்த மன வருத்தத்தில் அவர் சொல்கிறாரு பட்டினத்தார், இடம் தேடி இறக்க மாட்டேன், இனிமேல் நான் ஊடா போய் பிச்சை எடுக்க மாட்டேன். இடம் தேடி இறக்க மாட்டேன், இருக்கும் இடம் தேடி உருக்கமுடன் கொண்டு வந்தால் உண்பேன், இல்லையேல் உடல் இழைத்தாலும் உறங்கிடுவேனே அப்படின்றார். நான் போய் இனிமேல் ஊடா பிச்சை கேட்க மாட்டேன், நான் இருக்கிறேன்னு மனம் உகந்து எத்தனை வந்து கொடுத்தா நான் சாப்பிட்றேன், இல்லைன்னா உடம்பே அழிஞ்சாலும் பரவாயில்ல நான் தூங்கிடுறேன் அப்படின்றார். அப்போது ஊடா கேட்கும்போது அவர் பேர் எழுதியிருந்தா, அவர் ஊடுகளை இப்போ கேட்க மாட்டேன்னும் போது அவர் பேர் இப்போ அடிச்சிட்டாங்களா? இதெல்லாம் ஒரு கற்பனையான விஷயங்கள். இதெல்லாம் நம்ம நிஜம்னு எடுத்துக்கூடாது. அந்த காலத்தில் மனுஷனுக்கு உழைக்கிறதுக்காக நீ உழைச்சின்னா உன் பேர் எழுதிக்குதுன்னு கட்டுப்பாட்டுக்காக சொன்னது அது. ஆனால் அது நிஜம் கிடையாது. எவன் பேரும் எதுலேயும் எழுதவே முடியாது. யார் உட்காந்து எழுதின்னுக்குறது சொல்லு? உன் பேர் எழுதிக்குதுன்னா ஒன்று நீ எழுதணும், இல்லை உன்னை பெத்தவன் எழுதணும், இல்லை உன்னை படித்தவன் எழுதணும். இந்த 3 பேரும் எழுத முடியாது. அப்புறம் யார் உட்காந்து எழுதுவான் அத்தனைக்கும் நெல் இல்லை அரிசி இல்லை? அதனால் இதெல்லாம் ஒரு கற்பனை கதைகள். இதெல்லாம் எடுத்துக்கணும், வாழக்கூடாது. இன்னைய காலம் உழைக்கணும், நல்லா வாழணும், இறைவனை தேடணும். இதுதான் வாழ்க்கையினுடைய பயணமாக இருக்கணுமே தவிர கண்டதெல்லாம் எப்போவோ ஒரு காலத்தில் சொன்னதெல்லாம் உண்மைன்னு எடுத்துக்குன்னு தெரிஞ்சிங்கன்னா முட்டாளா போடுவீங்க. எது நிஜமோ அதை எடுங்க. இப்போது மனு தர்மத்தை பற்றி கூட பேசுனாங்க. ஒரு மனுஷன் தாயினுடைய கர்ப்பத்தில் யோனி வழியாக தான் உலகத்தில் ஜனனம் ஆவான். இதான் நீதி. அது ஆடு மாடாக இருந்தாலும் சரி, மனுஷனாக இருந்தாலும் ஒரு தாயினுடைய யோனியில் தான் ஜனனம் ஆக முடியும். ஆனால் நெத்தியில் ஆனா, வேர்வில் ஆனா, கண்ணில் ஆனா, மூக்கில் ஆனான்னு கதை சொல்லி வச்சுக்கிறதெல்லாம் இந்த காலத்துக்கு எடுத்துக்கூடாது. அறியாத காலத்தில் புரியாமல் எழுதி வச்சுட்டு போட்டானுங்க. அதெல்லாம் எதுக்குன்னு தெரியக்கூடாது. எவனுமே நெத்தியில் பிறக்க முடியாது, எவனுமே வேர்வையில் பிறக்க முடியாது. இதெல்லாம் ஒரு கற்பனையாக புகட்டி மனுஷனுக்கு எத்தையோ சொல்லி ஏமாற்றி வச்சுட்டாங்க. அதெல்லாம் நம்ம எதுக்கும் தெரியக்கூடாது. காலங்கள் வேகமாக போகிற காலம். காசு போகணும், நல்லா சம்பாதிக்கணும், நல்லா சாப்பிடணும், கடவுளை தேடணும். அதை விட்டு போட்டு கற்பனையிலெல்லாம் வாழ்ந்தீங்கன்னா நிஜத்தை மறந்துடுவீங்க நீங்கள். அதனால் அதெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் யார் பேரையும் யாரும் எதுலேயும் எழுதி வைக்கல. இப்போ உனக்கு ஒரு வீடு ஓணுன்னா ஒரு பேர் எழுதுவாங்களா? இன்றைக்கி ஒரு வீட்டில் கொடுத்தோன்னுட்டு நாளைக்கு ஒரு வீட்டுக்கு போனால் பேர் எழுதி வைப்பாங்களா? யார் எழுதுருவேன்?
அதனால் இதெல்லாம் அறியாத சொல்கிற விஷயங்கள். அதனால் என்ன ஒருத்தன் கேள்வி கேட்டான். சாய் தர்மா டிவிக்காரு போன வாரம் ஃபோன் பண்ணேன். சாமி, அனாவசியமான கேள்விங்க எழுதின்னு வராதிங்க, நல்ல கேள்விகளாக எழுதின்னு வாங்கன்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, சாமி உங்கள்கிட்ட 10,000 கேள்விகளை கேட்டிருக்குறோம். அதனால் கேள்விகளை என்ன கேட்கணும்னு எழுதுறதுக்கு தேடனா கேள்விகள் கிடைக்கல. எல்லாத்துக்கும் கேள்வி கேட்டுட்டோம், எல்லாத்துக்கும் நீங்கள் பதில் சொல்லிட்டீங்க. அதனால் என்ன கேள்வி எழுதுறதுன்னே தெரியாத மூச்சுன்னுக்குறோம் நாங்கள் அப்படின்னாரு. ஆனால் ஒரு டிவிக்கார் மட்டும் 10,000 கேள்வி கேட்டுக்கிறாங்க. ஆனால் 10,000 கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கிறேன். இது இல்லாமல் மற்ற டிவிக்காரங்க, மற்ற ஆசிரமத்துக்கு வர சீடருங்க கேள்வி கேட்டுக்கிறதுக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிறேன். ஆனால் ஒரே ஒரு பையன் கேட்ட கேள்விக்கு எனக்கு இன்னும் விடை கிடைக்கல, பதில் கிடைக்கல. கடவுள் கடவுள்ன்றீங்களே, கடவுளை படைச்சது யாருன்னு கேட்குறான். என்ன பதில் சொல்கிறது அதுக்கு? யாராவது பதில் தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் சொல்லுங்க. எல்லாரும் மனிதர்கள் கடவுளை கும்பிட்டுன்னுக்குறோம். கடவுள் தான் நம்மளை படித்தாருன்றோம். கடவுளை படித்தது யாருன்னு கேட்குறான். என்ன பதில் சொல்கிறது? இன்னும் அதுக்கு விடை கிடைக்கல எனக்கு. அந்த மாதிரி சில விஷயங்கள் புரியாத புதிராக இருக்கும். சில விஷயங்கள் முட்டாள்தனமாக எழுதி வச்சுருப்பாங்க ஆதியில். அவனுக்கே தெரியாது. அது எதையோ ஒன்று எழுதிட்டு போவான். அந்த எழுதுந்த எடுத்துக்கணும் இன்றைக்கும் உண்மைன்னு தெரியக்கூடாது. இன்றைக்கி எது தேவையோ அதை எடுத்துன்னு வாழுங்க, உங்கள் வாழ்க்கைக்கு நல்லா இருக்கும். கண்டதை எடுத்துக்கினீங்கன்னா குழப்பம் வந்துடும். அப்புறம் 11ன்றது அவங்க ஒன்று நாவின் எக்ஸ்ட்ரா படிச்சுட்டீங்க. மடையம் இல்லை, புத்திசாலி. நம்ம படிச்சு பேப்பரில் தப்பாக படிச்சு போடுவோம். அதனால 9 துவார வழியாக போவோம். எந்த துவார வழியானா சாக தானே போகிறோம். ஆமா, அப்புறம் அது எந்த வழியா போனா என்ன பயிற்சி என்ன பண்ண போற? அந்த வழியில போவ நான் சொல்ல முடியுமா? இல்ல அதை உணர முடியுமா? நம்ம அந்த ஒன்னும் உணர முடியாது, ஒன்னும் உணர முடியாது. இந்த பயிற்சி உடல் மேல இருக்கிற எண்ணத்தை விட்டணும் முதல்ல. அதுக்குதான் இந்த பயிற்சி. நீ உடல்ல இந்த துவாரம் அந்த துவாரம் யோசினாவே உனக்கு மனம் வந்துச்சுன்னு அர்த்தம். இதெல்லாமே யோசிக்கக்கூடாது. உயிர் இருக்குது, நான் இருக்கிறேன் அப்படின்ற எண்ணத்தோட போகும். அதுதான் உங்களுக்கு வழியை தவிர எங்கே சாவறோம், எப்படி சாவறோம், வண்டியில் மாட்டின்னு சாவறோம். 9 வாரமும் ஒரே இடத்துல நச்சிங்க போகுது. அதனால என்ன பண்ண முடியாது? அதனால அந்தங்கெல்லாம் போகக்கூடாது. மரணம் ஜனனம் உலகத்தில் இயற்கை இல்லையா? அதனால தானே சொன்னார் வள்ளுவர், ரொம்ப அழகாக சொன்னார், வருமுன் காவாதவன் வாழ்க்கை எரிமுன் வைத்தது போல் கெடும்னார். அப்போது மனுஷன் ஒருத்தன் பிறந்தாய் போச்சு, அவன் பொய்ன்னு சொல்ல முடியாது, சாக போகிறதும் பொய்யன்னு சொல்ல முடியாது. ரெண்டுக்கும் நடுவில் கடவுளை கொடுறா, இல்லைன்னா வெக்காப்பர்கிட்ட நெருப்பு காட்டின கதையாக ஆகிடும்னாரு. அதனால் நான் எப்படி சாவேன், ஏன் சாவேன், இந்த கேள்வி கேட்டேன்னா கடவுளை தேட முடியாது. நான் எப்படியாவது சாவுறேன், கடவுளே ஒன்று நான் சாவத்துக்குள்ளே அடையணும், அந்த எண்ணம் மட்டும் வச்சுங்க, கடவுளை அடையணும். நான் என்னோட உடலை பற்றி ஒரு இந்த பயிற்சி பண்ணுறதுனால அது இதனால் ஏதாவது குறைன்றது இல்லை, இது தடங்கள் வருமான்றது கேட்டுருக்கேன். எனக்கு ஒரு ஆக்சிடென்ட்ல இந்த கால் தடங்கள் இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்துடுச்சு இல்லை? என்னங்க பண்ணுறதுக்கு முன்னே ஆக்சிடென்ட் ஆகி போச்சு இல்லை? ஆமாம், எனக்கு 7 வருஷம். அப்புறம் எப்பவுமே வர தடங்கள் உனக்கு வருது. அதனால தான் விதிப்படி தான் உன் வாழ்க்கை. இப்போ இதில் வந்துட்டு இதில் முழுமை பெறுவேன்னு சொல்ல முடியாது. இல்லை, முழுமை பெறல. அதை பயிற்சி பண்ணுறதுக்கு நம்ம பயிற்சின்னா ஒரு பயிற்சி இல்லை, இது 1000 பயிற்சி இருக்குது. நீ அது வரைக்கும் கண்டினியூவாக வருவியான்னு சொல்ல முடியாது. ஏன்னா விதி முடிவு பண்ணணும், நீ முழுமையான ஞானி ஆகணும்னு விதி முடிவு பண்ணாதான் நீ ஆக முடியும். இல்லைன்னா ஒரு உபதேசம் வாங்கிட்டு அதோட 6 மாதத்துக்கும் 1 வருஷத்துக்கு வர மாட்டேங்க. ஒருத்தன் வந்தா நேற்று உபதேசம் வாங்கிட்டு போனான், அவன் 2 மாதத்துக்கு முன்னே உபதேசம் வாங்கிறதே மறந்து போயிட்டான். அப்புறம் அவனுக்கு எந்த உபதேசம் கொடுத்தா என்ன பண்ண போகிறான் அவன்? ஏன்னா அவனுக்கெல்லாம் உலக பற்று, உயிர் பற்று இல்லை, கடவுள் பற்று இல்லை. இது கடவுள் பற்றும் உயிர் பற்றும் ஊனும், உலக பற்றும் உடல் பற்றும் மறக்கணும். அவனுக்கு தான் சாத்தியம். குழந்தை, எனக்கு 2 பையன் இருக்காங்க. ஒரு எந்த வயசுலேருந்து இந்த பாதையில் நம்ம? 15 வயசுலேருந்து வரலாம். 15 வயசு. ஆமாம், உங்கள் ஆசை 5 வயசுலேயே எதுவுமே விட்டுலானுங்க. விளையாட்டு பருவத்தில் இதுக்கு வந்தால் அது இன்னும் செய்யாது. எங்கிட்ட நிறைய பேர் அது மாதிரி வந்தவங்க அது செய்ய முடியாது. அதுக்கு அந்த பற்று வராது. அதுக்கு விளையாட்டு புத்தி தான் போகும். அதனால் பருவம் வந்த பிறகு இட்டுன்னு வாங்க. சரி, நன்றி. நன்றி. ஆத்மானது ஐயா, எனது பெயர் விக்னேஷ். எனது பெயர் விக்னேஷ். சரி. நான் ராணிப்பேட்டை அருகிலிருந்து வரையா. சரி.
நான் வந்து உபதேசம் வாங்கி ஒரு 3 மாதம் ஆகுது. வாங்கியிருக்கிறியா? ஆமாங்க ஐயா. சரி, இப்போ அப்போ டிசம்பர் போகணும். சரி ஏம்பா உட்காருங்க. கிளாஸ் நடக்கும்போது குறுக்க வராதிங்க. மனதில் வந்து ஒரு சிந்தனை. அதில் வந்து என்னென்னா, இப்போது நம்ம தப்பு பண்ணுறோன்னா நம்ம மனசுக்குள்ளே வந்து ஒன்று சொல்லுது, இது தப்பு தான் ஒன்று சொல்லுது இல்லை, அது என்ன? இப்போ நான் கேட்குறேன்ல, அப்போ நான் யார்? அது சொல்கிறேன், என்கிட்ட சொல்கிறது யார்? மனசு தான் பேசுது. இரண்டுமே மனது தான் ஐயா. ரெண்டுமே மனசு தான். இப்போ மனம்ன்றது ஒரு வினாடிக்கு முன்னாடி மாறக்கூடியது இல்லையா? மூச்சு எவ்வளோ வந்து இருக்குதோ அவ்வளவும் மனமாக இருக்குதுன்னு அந்த மனமாகப்பட்ட மூச்சாகப்பட்ட மனம் ஒரு வினாடிக்கு ஒரு எண்ணம் வரும். ஒரு காரியம் செய்வோம், இதை செய்யலாம் நல்லது தான் அப்படின்னும். திருப்பி கொஞ்ச நேரம் ஒரு 2 செகண்ட் போட்டு ஐயோ இது வானா இது வம்பா போடும் பொழுதுன்னு நினைக்கிறேன். எல்லாமே இகத்தில் மனத்தினுடைய செயல் தான். மனம் இல்லைன்னா இக வாழ்வே கிடையாது. மகானுக்கும் மனுஷனுக்கும் என்ன வித்தியாசம்னா, மகானுக்கும் மனசு இல்லாத உட்காந்து அதனால் வேற்றுமை இல்லாமல் இருக்கும். ஆனால் மனுஷனுக்கு மனம் இருக்குது, அதனால் வேற்றுமைகள் ஜாதி மதம் மொழி எல்லாமே இருக்குது. அதனால் அந்த மனம் ஏற்படுத்துகிற எண்ணங்கள் தான் கேள்விகளாக வருது. அந்த கேள்விகள் தான் செயலாக மாறுறது. அதனால் எல்லாமே மன சம்பந்தப்பட்ட விஷயம் தான். சொல்லுங்கள். உயிரும் ஆன்மாவும் வேறு வேறையா இல்லை? உயிர் வேறு, ஆன்மா வேறு, ஜீவன் வேறு. 3 பொருளாக இருக்குது உடலுக்குள்ள. இப்போ ஒரே ஒரு கண்ணை வச்சுருந்தா என்ன மனுஷனுக்கு? எல்லாத்தையும் பார்ப்பான் இல்லையா? ஏன் 2 கண்ணை வச்சான்? ஏன் 2 காதை வைக்கணும்? ஒரு காதில் கேட்டால் போதாதா? அதனால் உடலுக்குள்ள முப்பொருளாக இருக்குது. அகார உகாரம் மகாரம் அன்பு. அகாரம்னா நெருப்பு, மகாரம்னா காற்று, உகாரம்னா சப்தம். இந்த உகாரம்ன்றது இல்லைன்னா நீ பேச மாட்ட, குரலே வராது, சத்தமே வராது. நாதமும் ஒளியும் சேர்ந்தது தான் ஆன்மாவா? ஆமாம். இதெல்லாம் ஒரு உபதேசத்தில் நீ அறிய முடியாது. இன்னொரு 10 வருஷம் வந்தீங்கன்னா அப்போ அறிவேன்.